Hi friends, welcome to Tamil Unique Style. நம்ம சேனல்ல ஃப்ரீயா டைலரிங் மெஹந்தி கிளாஸ் போயிட்டு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுடிதார் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். சுடிதார் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்பே நேராக துணியில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து மிஸ்டேக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து துணியில் நேராக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 10 வயசு குழந்தைக்கு போடுற மாதிரியான ஒரு டாப்ஸ் தான் நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கனால இதில் 27 இருக்குது. இதே உயரத்தையே நான் அப்படியே வச்சுக்கிறேன். அகலம் பார்த்துக்கோங்க, அகலம் வந்து 11 இருக்குது. அதே அகலத்தையே நான் வச்சுக்கிறேன். இப்போ 11 நான் அகலம் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்தின் மூணாவது நம்ம வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா கழுத்தின் வந்து அகலம் 2.5 இன்ச்சு, கழுத்தின் அகலம் 2.5 எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தின் உயரம் ஒரு 5.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச்சு நம்ம அங்கிட்டு வச்சோம்ல அதே அளவுக்கு இந்த இடத்துக்கிட்டே ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி நேராக கோடு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் தான் நான் வைக்கிறோம். நான் ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாம்கோல் வைக்க போகிறோம். நான் ஹாம்கோல் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன். இந்த நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு நேராக வச்சு 6 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் 3 இன்ச்சுக்கு இருக்கான்னு. இப்போ கரெக்டாக இது வரை இருக்குது. இப்போ இதுக்கு நேராக இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இந்த சைடு உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் மார்க் பண்ணுறது தெரிலன்றதுக்காக நான் மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி காட்டுறேன். நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே தான் அதே கோடு தான் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கழுத்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாம்கோலும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம்னா மார்பு சுற்றளவு தான் மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 9ல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இதோட நம்ம ஒரிஜினல் மார்பு சுற்றளவு அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 தான். அதனால் 8ல் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து மடக்கி தைக்கிறதுக்காக 1 இன்ச் விடுவோம். அதுக்காக 9ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இடுப்பின் உயரம் வைக்க போகிறோம். இடுப்பின் உயரம் எங்கேருந்து வைக்கிறோம்னா இங்கே நம்ம 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ வந்து குட்டியான டாப்ஸ் தான் அளவு எடுக்கிறனால நான் ஒரு 10 இன்ச்சுக்கு இடுப்பின் உயரம் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு பாருங்கள், இந்த டேப்லேயே வந்து 1 இன்ச்சு இங்கிட்டு, அதாவது இந்த 8 இன்ச் இது பண்ணோம்ல அதுக்கு நேராக இப்போ வந்து 10ல் பாதி பார்த்திங்கன்னா 5. அப்போ வந்து இந்த 8கிட்ட இருந்து நேராக இந்த 10ல் பாதி 5 இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை இங்கே பாருங்கள், இதுலேருந்து நேராக இந்த 9 இன்ச்சு பண்ணோம்ல அதுலேருந்து இங்கே 5 இன்ச்சு பண்ணதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த 5 இன்ச்சு இங்கே பண்ணதுலேருந்து இங்கே ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சோம்ல அதை ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ 10 இன்ச்சிலேருந்து நம்ம ஆல்ரெடி உயரம் அகலம்னு சொல்லி ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அளந்து வச்சுருந்தோம். அந்த பாக்ஸுக்குள்ளேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்ட இப்படி ஒரு கோடு போட்டு விட்ருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சுடிதாரோட அவுட்லைன் வந்து கிடச்சிருச்சு. சுடிதார் டாப்ஸோட இதில் வந்து முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா ஆம்கோல் வந்து நம்ம வந்து கட் பண்ணோம். ஆம்கோல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 இன்ச்சுக்கு, இதே பெரியவங்களுக்காக இருந்தால் நம்ம 1.5 இன்ச்சு கூட வைக்கலாம். இல்லைன்னா இப்போ வந்து ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து வளைவாக ஒரு வரைஞ்சி விட்டுருங்க. இப்போ வந்து ரவுண்ட் கழுத்து, பாக்கழுத்துனா நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் கழுத்துன்றனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பின் கழுத்து வரையணும்னா இதே தான் சேம் வந்து இப்போ நான் வந்து முன்கழுத்து 5 வச்சுருக்கேன். இப்போ பின் கழுத்து நான் ஒரு 6ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கிட்டு
இந்த கோட்லேருந்து நேராக இப்படி இது பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இதுக்கு நேராக இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பின் கழுத்து வேணால் உங்களுக்கு பா வேணால் அப்படி வச்சுக்கலாம், ரவுண்ட் வேணால் இது பண்ணிக்கலாம். நான் இப்போ பா வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும், பாவே வச்சுக்கலாம். இப்போ நான் நியூஸ் பேப்பர் கட் பண்ணுறனால இந்த மாதிரி துணி வந்து 2 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் துணியில் கட் பண்ணுறப்ப இந்த சைடு வந்து 4 இருக்கணும். துணியை வந்து 2ஆக, அதாவது 4ஆக மடித்து போட்டிருப்போம். 2ஆக மடித்து அதுக்கப்புறம் 4ஆக மடித்து போட்டிருப்போம். அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பின் கழுத்து இங்கேருந்து இப்படியே நேராக கட் பண்ணிட்டு போயிடணும். கட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் மேலே இருக்க துணியை தனியாக எடுத்து வச்சு இந்த ஃப்ரண்ட் கழுத்து நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்றேன். நான் முன்கழுத்தே கட் பண்ணுறேன், பின் கழுத்து நான் ஒரு இது எடுத்துருக்கனால முன்கழுத்தே உங்களுக்கு கட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பின் கழுத்து இங்கேருந்து இப்படி நேராக கட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு இருக்க ஒரு துணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முன்கழுத்து கட் பண்ணணும். இப்போ நம்ம முன்கழுத்து கட் பண்ணிடலாம். இப்படி கழுத்து கட் பண்ணியாச்சு. துணியை வந்து நீங்கள் திருப்பக்கூடாது. நான் வீடியோக்காக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்படி திருப்புறேன். நீங்கள் வந்து துணியை திருப்பக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ப்பாக வரக்கூடாது. நீங்கள் ஒரு வளைவு மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் லைட்டாக ஒரு வளைவு மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அந்த வளைவில் தான் நம்ம வளைஞ்சு கொடுத்து வெட்டணும். அடுத்து நம்ம இந்த ஆம்கோல் அப்படியே வெட்டிட்டு போயிடலாம். இப்போ பாருங்க, நம்ம சுடிதார் வந்து ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம துணியை வந்து 4ஆக போட்டுருந்தோம்னா நம்மளுக்கு பின்பக்கமும் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கழுத்து பின்பக்கம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முன்பக்கம் வெட்டணும். நான் இப்போ உங்களுக்கு வந்து முன்பக்கம் வெட்டி காமிச்சிருக்கேன். இது மாதிரி தான் துணியிலேயே நம்ம அளவெடுத்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.